ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் எண்ணும் எழுத்தும் முதல் பருவம் தொகுதறி மதிப்பீடு தமிழுக்கான ஒரு வினாத்தாள் 3ஆம் வகுப்பு மொட்டு மாணவர்களுக்கு தான் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். 60 நிமிடங்கள், மதிப்பெண் 60, பெயர் வகுப்பு பிரிவு கொடுத்துருக்காங்க. படத்திற்கு பொருத்தமான விதிமுறைகளை தேர்வு செய்க. அதே மாதிரி கீழே விடுகதையினை கேட்டு விடை எழுதுக. இடி இடிக்கும், மின்னல் மின்னும், மழை பெய்யாது, அது என்ன? அதே மாதிரி கழுத்துண்டு தலை இல்லை, கையுண்டு கால் இல்லை, அது என்ன? இந்த மாதிரி வினாக்கள் பார்த்தீங்கன்னா கேட்கலாம். உயிரெழுத்தில் தொடங்கும் தொடர்களை எடுத்து எழுதுக. விடுபட்ட இடத்திற்கான சொல் எழுதுக. இதில் பார்த்தீங்கன்னா நந்தினி நடனம் பாடல் இருக்கு. நந்தினி பாடல் பாடினாள். ஆதிரன் பாடம் படித்தான். சரியான சொல்லை எடுத்து எழுதுன்னு கேட்டிருக்காங்க. இப்படி தான் மாடல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு இருக்கும். கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணக்கராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பை படித்து உரிய விடையினை தேர்வு செய்க. பட்டமிடலாம், கப்பல் பார்க்கலாம், மணல் வீடு கட்டலாம். படித்ததை நானே செய்வேன். ஆசிரியர் கூறும் தொடர்களை எழுதுக. ஸோ இப்படி தான் உங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பர் இருக்கும். கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3rd ஸ்டாண்டர்ட் தமிழ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025க்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் மாடல் கொஷின் பேப்பர். அடுத்தடுத்து நிறைய மாடல் கொஷின் பேப்பர் இருக்குது. அதனால் நான் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். 3rd ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஷின் பேப்பர்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எப்படி கேட்குறாங்க, என்ன பேட்டர்னில் கேட்குறாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் ஆல்ரெடி 5th அப்டேட் பண்ணிட்டோம், 4th அப்டேட் பண்ணிட்டோம். இப்போ 3rd ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வீடியோ அப்டேட் பண்ணிட்டுருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.